நிறைய செலவாகுதுங்க டேட்டாக்கு. நம்ம மக்கள் ஒவ்வொருத்த வீட்டுல நீங்க நான் அடிச்சு சொல்றேன், ஒரு 3 பேர் 4 பேர் இருக்க வீட்டுல குறைஞ்சது மாசம் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்னாச்சு நீங்க டேட்டாக்கு மினிமம் செலவு பண்றீங்க. டேட்டாக்கு நீங்க வைஃபையா எடுத்துக்கோங்க, போன் ரீசார்ஜா எடுத்துக்கோங்க, 1000 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க மாசம். இப்ப அரசாங்கம் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இல்ல பல நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் மூலமாக இலவசமாக மக்களுக்கு டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கலாம். ஏன்னா என்னோட எல்லா சர்வீஸும் இன்னைக்கு வந்து சாப்பாடு நான் ஆர்டர் பண்ணணும்னா டேட்டா தேவைப்படுது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்ளிகேஷன் எல்லாத்துலயும் காவல்துறை வந்து டேட்டா ஆப்ஸ், இது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் கொண்டு வந்துட்டு இதுல நீங்க இது பண்ணுங்க, இந்த செக்யூரிட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே டேட்டாவோட கனெக்ட் ஆகும்போது அந்த டேட்டா எனக்கு இலவசமா வேணும் தான். குடி தண்ணீர் மாறிங்கிறீங்க. ஆமா, இப்ப இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு, டெக்னாலஜி அப்படி டெவலப் ஆயிருச்சு. ஸோ டேட்டா வந்து இலவசமாக இருக்க வேண்டும். அதை நோக்கி அரசாங்கம் நகர வேண்டும். நீங்க இது முழுக்க பிரைவேடைஸ் பண்ணி வச்சிருக்கிறது அதே கூத்து தான். எப்படி வந்து பெட்ரோலியம் இதெல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் உள்ள எடுத்து நிறுவனம் போட்டு பண்ணாம பிரைவேட் செக்டர்லேயே கடைசி வரைக்கும் போட்டு நம்ம கழுத்து அறுன்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதே வேலை தான் இங்க நடக்குது.